அம்மா அது என்ன எல்லாம் ரெண்டா கட் பண்ணி வச்சிட்டீங்க? ரெண்டா கட் பண்ணி இதே சுரண்டி எடுக்கணும். அப்படியே காட்டுங்க. ஆனால் இந்த மாதிரி நல்லா முத்தின காய் கிடச்சுன்னா இப்படி சுரண்டி எடுத்துடலாம்ல. இப்படி சுரண்டும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் நல்லா தனியாக பொரியல் பண்ணி தேங்காய் எல்லாம் போட்டு அந்த இதை மட்டும் எடுத்துடணும். ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி எடுத்துடணும் சதையெல்லாம். சரி நானும் சேர்ந்து உங்களுக்கு எடுத்துறேம்மா. இன்னைக்கு முருங்கைக்காயை வச்சு நம்ம ஒரு சுவையான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். பொரியலா இதுக்கு பேர்? சரிம்மா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் சுரண்டி எடுத்தாச்சு. இதை நீங்கள் வந்து ஆவியில் வேக வச்சு அப்படியே சுரண்டி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் அப்படியே சுரண்டி எடுத்துட்டேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இல்லைம்மா செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றுறேன். வடச்சட்டி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறேன். சரி. கடலப்பருப்பு அது போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. சரி. டீ ரசையாக வச்சோம்னா தட்டிக்கிது கருகிடுச்சு. அதை ரசையாக வச்சுக்கூடாது. சரி, கடுகு கடலப்பருப்பு போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம். சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயம் இது வேணாலும் போட்டுக்கலாம். அத்தை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் அதிகமாக தேவையில்லை. அதை எதுக்கு வச்சுருக்கீங்க மிச்சத்தை? இது வந்து கீரை பொரியலுக்கா? இதுக்கு இது போதுமா? இவ்வளோ காய் இருக்குமா? கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இல்லைம்மா, வெங்காயம் போதுமான்னு கேட்டேன். வெங்காயம் போதும். கொஞ்சம் மிளகா போட்டாக்கலாமா? சரி, ஓகே. இப்போ வெங்காயம் எல்லாம் வணங்கிடுச்சு. இப்போ இந்த சீவி வச்சதை முருங்கை இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்கம்மா. நீங்கள் ஆவியில் கூட வேக வச்சு கூட போட்டுக்குங்க, சொரவி போட்டுக்குங்க சுரண்டி. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நான் சொரவும் போது பச்சையாக. இட்லி பாத்திரம் வச்சு வேக வச்சுட்டு நம்ம சுரண்டோம்னா ஈஸியாக வந்துடும் நமக்கு இது. அடுத்துமா கல்லுப்பளவா தேவையான அளவுக்கு. அடுத்து மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கிளறி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். ஏமா தண்ணி தெளிக்கணுமா? லேசாக தொளிச்சு மூடி வச்சிடலாம். கெட்டியாக இருக்குதுல்ல, வேகணும்ல. தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றினா போதும். ஓகே, இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே வேகட்டும். நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்துருச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. தேங்காய் போடலாம். தேங்காய் போட்டு நல்லா கிளறி எடுத்தா அவ்வளோதான், முடிஞ்சுக்கிட்டேன். முருங்கைக்காய் சதையை மட்டும் எடுத்து போட்டு பொரியல் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். நம்ம ரெடியா? ரெடி. டேஸ்ட் பார்த்துடலாமா? சுட சுட இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சூடாக இருக்கு. டேஸ்ட் பாருங்கம்மா. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கா? சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.